பிரைஸ் தி லார்ட். ஒரு பணக்கார மனிதன் தன் ஜன்னலின் வழியாய் பார்த்தபோது ஒரு ஏழை மனிதன் குப்பை தொட்டியிலிருந்து எதையோ எடுத்து சாப்பிடுவதை பார்த்தான். அந்த பணக்கார மனிதன் ஆண்டவரிடம் தான் ஏழையாய் பிறக்காததற்காக நன்றி செலுத்தினான். அந்த ஏழை சுற்றிலும் பார்த்தபோது தெருவில் ஒருவித வித்தியாசமான நடத்தையோடு சென்ற மனிதனை பார்த்து தான் முட்டாளாய் இல்லாததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்றான். அந்த முட்டாள் சுற்றிலும் பார்த்தபோது ஒரு நோயாளியை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸை கவனித்தான். ஆண்டவரே, நான் நோயாளியாய் இல்லாததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்றான். அந்த நோயாளி ஆஸ்பத்திரியில் ஒரு இறந்த மனிதனை பிணக்கிடங்குக்கு ஏற்றி செல்லுவதை பார்த்து, ஆண்டவரே, எனக்கு ஜீவன் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்றான். மரித்தவன் மட்டும்தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவில்லை. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய அன்பு பரிசுகள். ஆம், இல்லாததை எண்ணி புலம்பாதீர்கள். வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் நீங்கள் 3 இடங்களுக்கு செல்ல வேண்டும். முதலாவது மருத்துவமனை. அங்கு பலவித நோய்களால் பணங்களை செலவழித்து உறக்கமின்றி மக்கள் படும் கஷ்டங்களை பார்க்கும்போது கர்த்தர் கொடுத்த நல்ல சுகத்திற்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இரண்டாவது சிறைச்சாலை. அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் மன அழுத்தத்தினால் கஷ்டப்படுவதை பார்க்கும்போது சுதந்திரம் எவ்வளவு விலையேற பெற்றது என அறியலாம். நீங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறீர்கள் அல்லவா? மூன்றாவது மயான பூமி. வாழ்க்கை விலையேற பெற்றது. இன்று நம் பாதம் படும் இந்த தரை, இந்த பூமி நாளை நம் மேற்கூரை. நாம் பூமியில் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போது எதையும் கொண்டு போவதும் இல்லை. எனவே தாழ்மையோடு ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, சிலர் என் நேரமும் இல்லாததையே நினைத்து புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். இருப்பதை நினைத்து நன்றி சொல்லும் போது தேவன் மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். தீர்க்கதரிசி ஒருவன் இறந்து போன பின் அவருடைய மனைவி எலிசாவிடம் வந்து, கடன் கொடுத்தவர்கள் தன் 2 குமாரரையும் அடிமையாக பார்க்கிறார்கள் என்றார். எலிசா அவளை நோக்கி, உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றான். அவள், உமது அடியாளிடம் 1 குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்றாள். நீ போய் உன் அயல் வீட்டார் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி பிள்ளைகளுடன் உள்ளே நின்று எல்லா பாத்திரங்களிலும் வார்த்து வை என்றார். அவளும் அவ்வாறே செய்தாள். பாத்திரங்கள் எண்ணெயால் நிரம்பினது. வேறே பாத்திரம் இல்லை என்ற போது எண்ணெய் நின்று போயிற்று. அந்த எண்ணெயை விற்று கடனை அடைத்து மீந்ததை கொண்டு ஜீவனம் பண்ணினாள். ஆம், இருக்கிறது கொஞ்சமானாலும் அதை கொண்டே தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். உங்களிடம் இருப்பதை எண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.